அதில் இருந்துச்சுன்னு ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி தான் நினச்சேன். ஆனால் பட் ரெண்டுமே கெட்ட செய்தி. ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் முடிக்கவே இல்லை. அது பத்தாதுன்ட்டு எனக்கு காய்ச்சல் வேற இன்னைக்கு வந்துருச்சு. நேற்று நைட்டு என்ன வாயோ தெரில, சொன்ன மாதிரியே காய்ச்சல் வந்துருச்சு. ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் இந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. முன்னெடுத்து கொண்டு வர பயணத்துக்கு டேட் ஆஃப் த பிளாக். சரி வெளியே கிளைமேட் எப்படி இருக்கும்ல, கிளைமேட் சரியான குளிரில் வேற பல்லு விளக்கும் போது ஒரே தொண்டை வலி வேற. சரி காலைல ஒரு புரதன ஒரு உணவையும் போட்டு மாத்திரை எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கும் அப்படியே கிளம்பியாச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே தான் இன்னைக்கு நமக்கு முக்கியமான வேலை. இன்னைக்கு நம்ம வண்டியை எடுத்துட்டு நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வர்றதுனால அதுக்கு ஆயுதத்தை தயாரிக்க போறோம். இன்னைக்கு இப்படி ஆயுதத்தை தயாரிக்க ஆயுதம்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு கொண்டு போகிற ஒரு ஆயுதம். அதெல்லாம் அதை ஒவ்வொரு கடையாக ஏறி இன்னைக்கு எடுக்கலாம் போன காய்ச்சலை வச்சுக்கிட்டேன். ஏன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதனால சரி எப்படியா சொல்லி எடுத்துலாம் சொல்லி பார்த்தேன். கிடைக்கவே இல்லையே. எத்தனையோ கடை தேடியாலும் ஒரு கடையிலையும் கிடைக்கல. சரி ரைட்டரா வீட்டுக்கு வந்தா அப்புறம் வீட்டில் காய்ச்சல் முத்தி போச்சு. இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண நினச்சி அதுவும் முடிஞ்சு போய் நசமாக போச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஒருமா சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு மாத்திரையும் போட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம டே 9 பார்க்கலாம். பை.